ரெஜினாவின் கதை சினாப்சிஸ். ரெஜினா ஒரு தன்னம்பிக்கை உள்ள பெண். ஒரே நேரத்தில் ஒரு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் படைத்தவள். அழகும் அறிவும் படைத்தவள். மென்மையானவள், ஆனால் உறுதியான பெண். ஆ கோ கோவிட் காலத்தில் தொழிலை இழந்து தனிமையில் தத்தளித்திருந்த அவளின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அவளின் 35 வயதில் ஒருவன் வந்தான். அவள் பக்கத்து வீட்டு ஷிபு என்பவன் மழையில் நின்று காதலைக் கேட்டு இரவு நேரங்களில் அவளுக்கு மெசேஜ் அனுப்பி அவள் தனிமையையும் அவள் வாழ்க்கையையும் பதம் பார்க்க வந்தான். அழகான வார்த்தைகளை நெஞ்சை சூடாக்கி இவன்தான் என் மனிதன் என அவளை நம்ப வைக்கும் நிழலாக வந்து நிற்கிறான். ரெஜினா அவளுக்கு திருமணமாகி கணவனுடன் பிரிந்து குழந்தைக்காக ஒன்றாக வாழ்ந்து, ஆனால் அவள் கணவன் அவளை சித்திரவதை செய்து அவமானப்படுத்தி எப்பொழுதும் அவளை டார்கெட் பண்ணி கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் அவளுக்கு யாராவது ஒருவன் தன்னை புரிந்து கொண்டு மறுமணம் செய்து கொள்வானா என்ற நினைப்பு இருந்தாலும், தன் வாழ்க்கை, தன் எதிர்காலம், தன் குழந்தை என நினைத்தவள் தன்னை கண்ட்ரோல் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். முதலில் காதல் போல தோன்றிய இக்கரிசனம் பின்னர் ஒரு கட்டமைக்கப்பட்ட கன்னி போல மாறுகிறது. ஷிபுவின் தொடர்ந்து வரும் அழைப்புகள், காதலை வற்புறுத்தும் முயற்சிகள், உணர்ச்சிகளை குழப்பும் மென்மையான உரைகள் ரெஜினாவை ஒரு நிலையற்ற வருத்தத்திலும் ஒரு ஆழமான குழப்பத்திலும் தத்தளிக்கிறாள். அவனைக் கண்டு அவன் இன்செக்யூரிட்டியா அல்லது ஒரு கணக்கிட்டு கணக்கிட்டு என்னை சூறையாட வந்திருக்கிறானா, காதலனா அல்லது ஒரு நகர வலை வீசுபவனா என்று அவனை பற்றி பல கோணங்களில் யோசிக்கிறாள். அவன் தன்னை ஒரு பேங்க் ஆஃபீஸர் என்றும் தனக்கு டிவோர்ஸ் ஆகிவிட்டது என்றும் அவன் இரண்டாம் திருமணத்திற்கு யோசிப்பதாகவும் அவளை கண்ட முதலே அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்றும் அவளுக்கு பல விதமாக ஆறுதலாக பேசிக் கொண்டிருந்தான். ரெஜினா புரிந்து கொள்ளும் முன்பே அவள் நம்பிக்கையையும் நகைகளையும் பணமும் எல்லாம் ஷிபுவின் கையில் விழுந்து விடுகின்றன. நீதிமன்றத்தில் அவள் நடந்ததை கூறி அவளுக்கு நியாயம் கேட்க செல்கிறாள். நீதிமன்றம் அவளின் சாட்சிகளை உளறலாக கருதுகிறது. கொடுக்கப்பட்ட ஆடியோ மெசேஜ் சான்றுகள் மறைக்கப்பட்டு பொது வக்கீல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி ஷிபுவின் பணத்திற்கு அடிமையாகி ரெஜினாவை தன் ஒற்றை குரலாக நிற்பது போல் சித்தரித்து அவளுக்கு நியாயம் கொடுக்கவில்லை. உனக்கு பணம் வேண்டும் என்றால் செட்டில் ஆகிவிடும் என்று வக்கீல் சொன்ன போதும் ரெஜினா, எனக்கு நியாயம்தான் வேண்டும், கௌரவம் போனது, மதிப்பு போனது, என்னை போல் யாரும் சிக்கக்கூடாது, எனக்கு நியாயம் வேண்டும் என்று போராடினாள். பணம் வேண்டும் இருந்தால் கோர்ட்டுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். என்னுடைய மரியாதை வேண்டும். ஆனால் சட்டம் அவளுக்கு நீதியை அளிக்காமல் அவள் வராத நாளில் இரகசிய உத்தரவு வழங்கி ஷிபுவை தவறில்லை, அக்விட்டட் என்று விடுதலை செய்கிறது. இறுதியில் ஷிபு புதிய வீடு, புதிய கார், புதிய வாழ்க்கை, ராஜாவாக வாழ்கிறான். அவன் மனைவியும் அவனை ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றனர். எந்த தவறும் செய்யாத ரெஜினா எதுவுமின்றி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கொண்டு வாழ்கிறாள். ஆனால் அவள் தோற்கவில்லை. அவள் முற்றிலும் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாள். அவள் நீதியை பெறவில்லை என்றாலும் அவளின் கதை நீதியாகத்தான் இருந்தது. இது ஒரு பெண்ணின் மன உணர்ச்சி, பயம், காதல் என நம்பிய அவள் சட்டத்தின் பிழை, சமூகத்தின் குருட்டுத்தனம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பெண் எப்படி தன் தலையை மீண்டும் உயர்த்தி கொள்கிறாள் என்பதை சொல்லும் ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை. 35 வயதில் தன் சுய காலில் நின்று தனக்கென்று ஒரு அமைப்பை அமைத்து கொண்டு அவள் 10 பேருக்கு வேலை கொடுத்து வாழ்ந்த அவ்வளவு பெரிய படிப்பு படித்தும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது தவறு செய்து அதிலிருந்து மீண்டுகிறாள். இது ரெஜினாவின் கதை. அவளை தவறாக நடத்தியவர்களின்
அவள் தோல்விகளையும் தழுவவில்லை. அவள் மீண்டு எழுந்து வரும் கதைதான் ரெஜினாவின் கதை. சுருக்கம்